மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே ஷாஃபி கிதாபுகள்ல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? ஒரு அரபி, நல்லா கவனிக்க வேண்டும், ஒரு அரபிக்கு பிறந்தவள் கல்யாணம் பண்ணும் பொழுது ஒரு அரபு மொழியை தாய்மொழியாக ஒருத்தன் கொண்டிருக்கிறான். அந்த அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவனுக்கு உலமாக்களை இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் அவ்வளவை மக்கள் மத்தியில் நிரூபிச்சு எது சரி எது தவறு என்று எல்லாத்தையும் அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி எங்கள் பக்கம் தவறு என்றால் அதை நிரூபித்து நீங்கள் செல்ல வேண்டும். அதுதான் மொத்தமாக சொல்லி முடிச்சுட்டு நான் அதில் வர்ற பாயிண்ட்டுக்கு. அப்போ என்ன வருது? ஷாஃபி கிதாபில் இருக்கிறது, ஒருத்தன் அரபிய தாய்மொழியாக கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஒரு மகள். நீங்கள் அரபிய தாய்மொழியாக கொள்ளல, ஆனா மார்க்கத்தை எல்லாம் கற்றிருக்கிறீங்க. இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் ஆக மாட்டார்கள். அரபியனுக்கு பிறந்தவளுக்கு அஜமிய கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது. அஜமினா என்ன? அரபு மொழி பேசாதவனுக்கு அரபு மொழி பேசுற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாதான்? அரபு மொழி பேசுறவன் வசந்தவன். எங்க இருக்குங்க? ஷாஃபி ஃபிக்ஹ் கிதாபுகளில் இருக்கிறது. மார்க்கத்தில் இருக்கிறதா? குர்ஆனில் இருக்கிறதா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் இருக்கிறதா? இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكر وانثى, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஉபன் வகபாயில, உங்களை கிளைகளாக கோத்திரங்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம். எதற்கு ஆக்கியிருக்கிறோம்? லிதஆரஃபு, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக ஆக்கியிருக்கிறோம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், யார் உங்களில் சிறந்தவர் தெரியுமா? அல்லாஹ்வை யார் அஞ்சி நடக்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு யார் பயந்து நடக்கிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. எல்லாம் ஒரு ஆம்பளை பொம்பளையிலிருந்து பிறந்தவர்கள். உங்களுக்குள்ள ஏற்றதாழ்வு கிடையாது, உயர்வுதாழ்வு கிடையாதுன்னு குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடைசி ஹஜ்ஜிலே இறுதி பேருரையிலே சொன்னார்கள், லா ஃபضل அரபியின் அலா அஜமியின், அரபி மொழி பேசுகிற ஒருத்தன் அவன் அரபி மொழி பேசுகிற காரணத்தினால் அரபு மொழி பேசாதவனை விட எந்த சிறப்புக்கும் உரியவன் இல்லை. எல்லாம் சமமானவர்கள் தான். தக்வாவை கொண்டுதான் ஒருத்தன் சிறந்தவனே தவிர பேசுகிற மொழியை வைத்து சிறந்தவன் இல்லை. இது குர்ஆனுடைய பிரகடனம், நபிகள் நாயகத்தின் பிரகடனம், அல்லாஹ்வுடைய வஹி. இது வஹிக்கு மாற்றமாக என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள்? அரபு மொழியை பேசுறவனுடைய மகள் உயர்ந்தவளாம், வேற மொழி பேசக்கூடியவனுடைய மகள் தாழ்ந்தவளாம், மகன் தாழ்ந்தவனாம். அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்யக்கூடாது. அவன் ஜாதியில வசந்தவன், இவங்க ஜாதியில தாழ்ந்தவர்கள். இது இஸ்லாமா? இதான் வஹியா? இதான் ஷாஃபி இமாமுடைய கொள்கையா? இதான் சட்டமா? அப்படியே ஷாஃபி இமாம் சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றமாக சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான், ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான், இப்போதுதான் இஸ்லாத்திற்கு அவன் வருகிறான். இன்னொருவன் இருக்கிறான், 3 தலைமுறையாக முஸ்லிமாக இருக்கிறான். ஒருவன் 3 தலைமுறையாக முஸ்லிமாக இருக்கிறான், ஒருவன் இன்னைக்கு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். இஸ்லாமிய அடிப்படையில், அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய ரசூல் கொண்டு வந்த மார்க்கத்தின் அடிப்படையில் இதுல யார் சிறந்தவன் சொல்ல முடியுமா? பாரம்பரியத்தில் வந்தவனை விட எவன் விளங்கி ஏற்றுக்கொண்டானோ, இஸ்லாத்தை தழுவினானோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக சொந்த பந்தங்களை தியாகம் செய்தானோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறானோ அவன் சிறந்தவன். எப்படி சிறந்தவன்? அல் இஸ்லாமு யஹ்திமு மா கான கப்லஹு, இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை ஒருவன் ஏற்றுக்கொண்டானே ஆனால் அதற்கு முன்னால் உள்ள விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் அழித்து விடுகிறது. இன்னைக்கு ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வர்றான்னு சொன்னா அதுக்கு முந்தையவன் செஞ்சானே எல்லா பாவமும் அழிஞ்சி அன்று பிறந்த பாலகனை போல வர்றான். அந்த வகையில் அவன் உயர்ந்தவன், தேர்ந்தெடுத்து வர்றான். நம்மளுக்கெல்லாம் முஸ்லிமா இருக்கிறோம், நம்ம அப்பம் பாட்ட முஸ்லிமா இல்லைன்னு வைங்க, இருந்திருப்போம்னு சொல்ல இயலுமா? ஏதோ பை சான்ஸ் நம்ம தாய் தந்தையர்கள் முஸ்லிமாக ஆகிவிட்டார்கள், சின்ன வயசுல விதைத்து விட்டார்கள், அதனால நாம முஸ்லிமா இருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை ஒருத்தன் ஏற்று வருகிறானே அவன் எப்படி? எல்லாத்தையும் அண்ணனை இழக்கிறான், தம்பி இழக்கிறான், மாமனை இழக்கிறான், மச்சானை இழக்கிறான், ஊரை இழக்கிறான். அப்ப நம்ம எப்படி சட்டம் சொல்லணும்னு சொல்றதா இருந்தால் இஸ்லாத்துக்கு இன்னைக்கு வந்தானே அவன் சிறந்தவன். பாரம்பரியத்தில் இருப்பவனை விட
அவன் பாவமற்றவன் உயர்ந்தவன் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி இருந்தால் இந்த மதுஹபுகள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கின்றன என்று நாம் ஒத்துக்கொள்ள முடியும். ஆனா என்ன சொல்றாங்க தெரியுமா? யார் அவனே முஸ்லிமா இருக்கிறானோ அவனை விட யாருடைய தாய் தந்தையர்களும் முஸ்லிமா இருக்கிறார்களோ அவங்க உயர்ந்தவங்க, அவன் மொபைலுக்கு இவன் மேட்ச் ஆக மாட்டான், கட்டி கொடுக்க கூடாதான். அதாவது புதுசா இஸ்லாத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னா, வாப்பா அம்மா முஸ்லிமா இருந்தாங்கன்னு சொன்னா அப்படிப்பட்டவனுக்கும் இப்படிப்பட்டவளும் சமம் கிடையாது, ஈக்குவல் கிடையாது. அவங்க சிறந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க. எங்க இருக்கு? திருமண சட்டம் என்று சட்டம் போட்டு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது சட்டமா? இதான் இஸ்லாமா? நான் கேட்கிறேன், சஹாபாக்கள் இருந்தீங்களே அவங்களாம் யாரு? பாப்பா அம்மாவோட முஸ்லீமுக்கு பிறந்தவங்களா? இந்த உம்மத்திலேயே சிறந்த முஸ்லீம்கள் யார்? யாருடைய தாயும் தந்தையும் முஸ்லீமாக இல்லையோ அந்த சஹாபாக்கள், பெரும்பாலான சஹாபாக்களுக்கு இதான் நிலைமை. சில சஹாபாக்கள் தாய் தந்தையோடு சேர்த்து முஸ்லீமாக இருப்பார்கள். பெரும்பாலான சஹாபாக்கள் யார்? அவர்கள் இஸ்லாத்தை அவர்களா தேர்ந்தெடுத்து வந்தார்கள். அவங்களுடைய தாய் தந்தையர்கள் முஸ்லீமாக இருக்கவில்லை. அப்ப யாருடைய தாயும் தந்தையும் முஸ்லீமாக இருக்கிறார்களோ அவர் சிறந்தவராம். 2 தலைமுறை முஸ்லீமாக இருந்தா அவர் அதுக்கு மேல சிறந்தவராம். 3 தலைமுறை முஸ்லீமாக இருந்தா அதுக்கு மேல சிறந்தவராம். நேத்து இஸ்லாத்துக்கு வந்தா அவன் மட்டமா, 1 தலைமுறை இஸ்லாத்துல வந்தா அவன் மட்டமா. இது இஸ்லாமா? ஃபிக்ஹ் பேர்ல இது இருக்கா இல்லையா? மதுஹப் சட்டத்தின் பேர்ல இது இருக்கா இல்லையா? இதை விட நீங்கள் எல்லாம் எள்ளி நகையாடுகிற வகையில் அமைந்திருக்கிற சில சட்டங்களையும் மதுஹபின் பெயரால், அந்த ஷாஃபி இமாம் என்ற பெரியவருடைய பெயரை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட மதுஹபின் பெயரால் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சட்டத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சட்டம்? ஒரு மனிதன் இப்படி எல்லாம் கற்பனையை பண்ணக்கூடாதுங்க, ஆனா பண்றாங்க, பண்ணி இருக்கிறார்கள். என்ன சட்டம்? ஒரு ஆம்பளை ஒரு ஆட்டோடு சேர்கிறான். சிந்தனையை பாருங்க, மார்க்க அறிஞர்களுடைய சிந்தனையை பார்த்தீர்களா? ஒரு ஆண் ஒரு பொட்ட ஆட்டோட போய் சேர்றானா அர்த்தம், அதோட போய் அவன் இணைஞ்சிட்டானா. இணைஞ்ச உடனே ஆடு கர்ப்பமாயிடுச்சான். கர்ப்பமாயி ஒரு குட்டியை போட்டுச்சான். மதுஹப் கிதாபுல இருக்குது, எடுத்து காட்டுவேன். குட்டியை போட்டுச்சான். அந்த குட்டி மனுஷன் தோட்டத்தில் இருக்கலாம். எப்படி இருக்குதா? ஆடு மனுஷன் சேர்ந்தாங்களாம், ஆடு குட்டி போட்டுச்சான். மனுஷன் சேர்ந்த காரணத்தினால அது என்ன மாதிரி இருந்துச்சான்? மனுஷ தோற்றத்திலேயே அந்த புள்ளைய பெத்திருச்சான் ஆடு. அவன் என்ன பண்ணானா, 7 வருஷம் ஓதி, 7 வருஷம் வரல, ஆலிமாயிட்டான்னு வருது. அதுல நம்ம நாட்டு வழக்கத்துக்கு நான் சொல்றேன். அவன் என்ன செஞ்சான்? ஓதி படிச்சு ஆலிம் சாவ் ஆயிட்டானா, அஜர்த் ஆயிட்டானா. அவன் என்ன பண்ணானா, ஹஜ்ஜி பெருநாளைக்கு தொழுகை நடத்தினானா. தொழுகை நடத்தி முடிச்ச உடனே ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்களா, தொழுகை நடத்தியாச்சு, முத்தவள்ளி வீட்டில் குர்பானி கொடுக்கல, ஆடு ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி அவனை இழுத்து போட்டு அறுத்து குர்பானி கொடுக்கலாம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படி செய்யலான்னு கேட்ட, சிரிக்கிறதுக்கு சொல்லவில்லை, மதுஹப் கிதாபுல இருக்குது, எல்லாம் பேசப்படும். உடைச்சு பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுவோம். எல்லாம் உடைச்சு பேசி தப்பு எந்த பக்கம் இருக்கிறத சரி பண்ணுவோம். என்ன சொல்றாங்க? அவன் தோற்றத்தில் மனுஷன் தோற்றத்தில் இருந்தனால அவன் தொழுவிச்சது செல்லுமா, குத்துபாவும் சொல்லுமா. அதாவது அந்த ஆட்டுக்கு பிறந்த மனுஷன் ஹஜ்ஜி பெருநா தொழுவிச்சான்னு சொன்னா ஹஜ்ஜி பெருநா தொழுவு கூடுமா? ஏன்? மனுஷன் தோட்டத்தில் இருந்தான்ல. சரி, அவனையும் அறுத்து திங்கலாம். ஏன் அறுத்து திங்கலாம்னு கேட்டா, அவன் ஆட்டுக்கு தானே பிறந்தான், ஆட்டுக்குட்டி குர்பானி கொடுக்கலாம்ல. அவன் ஆடு, அவனை அறுத்து திங்கலாம். அவன் ஆடா இருக்கிறனா அறுத்து திங்கலாம், மனுஷ தோட்டத்தில் இருந்தாலும் தொழுவிக்கலாம். இதுக்கு பேர் சிந்தனையா? ஷாஃபி இமாம் இப்படி சிந்தித்திருப்பார்களா? ஷாஃபி இமாம் இப்படி ஆராய்ச்சி பண்ணியிருப்பார்களா? ஷாஃபி இமாம் இந்த மாதிரி இஜ்திஹாத் பண்ணி இப்படி சட்டங்களை மக்களுக்கு சொல்லி தந்திருப்பார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால் சில விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் என்று அறியப்படுகிற எத்தனையோ நல்ல அறிஞர்கள் இருந்தார்கள். அந்த நல்ல அறிஞர்கள் எல்லாம் சில இடங்களிலே ஷாஃபி இமாமையை கிராஸ் பண்ணுகிறார்கள். ஷாஃபி இமாமையே கிராஸ் செய்கிறார்கள். எப்படி கிராஸ் செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்று சொல்லி இருக்கும் பொழுது ஷாஃபி இமாம் அவர்கள் வேறு விதமாக சொன்னார்களே, ஆனால் அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று பல சட்டங்களிலே ஷாஃபி இமாமுக்கு எதிராக சட்டங்களை அவர்கள் மாற்றி சொல்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? உதாரணமாக நாம் தொழுகிறோம். தொழும் பொழுது சுத்ரா வைக்க வேண்டும். சுத்ரா விளங்குதா?
தொழுகக்கூடிய நேரத்தில் யார் குறுக்கே போகக்கூடாது என்பதற்காக ஒரு பெஞ்சையோ ஒரு சேரையோ ஒரு மைக்கு ஸ்டாண்டையோ ஒரு கைக்குட்டையோ ஒரு புத்தகத்தையோ ஒரு தலையணத்துக்கு முன்னாடி போட்டுக்கிறோம். இதுக்கு பேர் சுத்ரான்னு பேர். இதை வைத்துக் கொண்டு தொழ வேண்டும். ஷாஃபி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த சுத்ராவாக எதை வேண்டாலும் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் உயிரினங்கள் இருக்குல்ல, ஆடு மாடு கழுத குதிரை, இதை சுத்ரான்னு போட்டுக்கொண்டு தொழுதக்கூடாது என்று ஷாஃபி இமாம் சொல்கிறார்கள். சொல்வதற்கு அழகான ரீசனும் சொல்கிறார்கள். என்ன ரீசன்? முன்னாடி ஒரு ஒட்டகத்தை கட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம தொழுதா அதை தொழுகிற மாதிரி ஒரு கருத்து வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, ஓடி போச்சுன்னா ரெண்டாவது தொழுதுக்கு சுத்தரான்னு வைக்கிறது எதுக்கு? யாரும் குறுக்க வராமல் இருக்கிறதுக்கு தான். ஓடி போச்சுன்னா என்ன செய்யறது? அதனால உயிரினங்களை முன்னாடி சுத்தராக வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஷாஃபி இமாம் அவர்கள் நேரடியாக தன் கைப்பட எழுதிய சட்டத்திலே குறிப்பிடுகிறார்கள். உங்களுடைய சிந்தனைக்கு பார்த்தால் சரி மாதிரி தெரியுதா? இது சரிதான். நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் எப்படி தெரியுது? கரெக்ட் தானே. அது ஆட்டுக்கு முன்னாடி ஆட்டு படுக்க போட்டு தொழுதா ஆட்டை தொழுத மாதிரி வந்துருமே, ஒட்டகத்தை உட்கார வச்சு தொழுதா ஒட்டகத்தை தொழுத மாதிரி வந்துருமே, எந்திரிச்சு ஓடி கூட போயிருமே, சுத்ரா இல்லாம போயிருமே, அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கும் பொழுது ஷாஃபி இமாம் சூப்பரா சிந்திச்சிருக்கிறாங்க. அறிவுல குறையில்லை. ஆனால் இந்த ஷாஃபி இமாமை மதிக்கக்கூடிய இமாம் நவவி அவர்கள் தம்முடைய மஜ்மூ என்ற நூலில் ஒரு பாயிண்ட் எடுத்து போடுறார். எப்படி போடுறாரு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுதார்கள். தொழும் பொழுது ஒட்டகம் ஒட்டகம் உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிற ஒட்டகத்துக்கு முன்னால் அதையே சுத்ராவாக கொண்டு அதையே தடுப்பாக கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இதை எடுத்து நவவி இமாம் எழுதிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை செய்திருக்கும் பொழுது இவங்க ஷாஃபி இமாம் எப்படிப்பட்ட தத்துவத்தை சொன்னாலும் சரி, எப்படிப்பட்ட ஆதாரத்தை சொன்னாலும் சரி, அது நம்ம ஏத்துக்கிற தேவையில்லை. உயிரினங்களை சுத்ரா வச்சுக்கலாமா வச்சுக்கிற கூடாதான்னு நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சா வேணாங்கிற மாதிரி தெரியுது. ஷாஃபி இமாமை மதிக்கிற நவவி இமாம் சொல்கிறார்கள், இல்லை, அப்படி கிடையாது. என்ன செய்யணும்? நாம் சுத்ராவாக ஒரு ஆண்டு இருந்தால் கூட அதை கட்டி போட்டுக்கிட்டு ஒரு ஒட்டகம் உட்கார்ந்து இருந்தால் கூட அதை முன்னால் வைத்து தொழலாம். ஏன் தொழலாம்? ரசூலுல்லாஹ் தொழுது விட்டார்கள். வஹீல அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுது விட்ட பிறகு அதை கூடாது என்று ஷாஃபி இமாம் எப்படி சொல்வார்கள்? அதை மாற்றுவதற்கு ஷாஃபி இமாமுக்கு என்ன அதிகாரம் என்றெல்லாம் நவவி போன்ற மேதைகள் கேட்கிறார்கள். அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? கடந்த காலங்களில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மாதிரியான மதுஹபுகள் இருக்கவில்லை. குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்படக்கூடிய நன்மக்களாகத்தான் அத்தனை பேர் இருந்தார்கள். எத்தனை விஷயங்களை நாங்கள் மதுஹப் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறோமே, நான் சிலதை சுட்டிக்காட்டி ஆக வேண்டி இருக்கிறது. அப்பதான் விளங்கும். இப்ப நாம் தொழுகை தக்பீர் கட்டுகிறீர்கள், நேற்றும் சொன்ன விஷயம்தான். நான் வேறு கோணத்தில் கொண்டு போக நினைத்தேன். இந்த மசாயில் மதுஹப் மசாயில்களை சொல்ல வேண்டிய நிலைக்கு இப்ப திடீரென்று தள்ளப்பட்டிருக்கிறேன். அதனால எல்லாத்தையும் அள்ளி போட வேண்டிய நிலைக்கு இருக்கிறது. இப்ப என்ன விஷயம்? நீங்கள் தொழுகிறீர்கள். தொழும்போது எப்படி தொழுகிறீங்க? ஷாஃபி மதுஹப் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி தொழுகிறீர்கள் என்று கேட்டால், எப்படி தொழ வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மதுஹபின் பெயரால் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? போய் நின்று கொள்ள வேண்டும், இமாமுக்கு பின்னால் நின்று கொண்டு உஸல்லி ஃபர்லு லுஹ்ரி அர்பா ரகாத்தின் முஸ்தக்பிலன் இலல் கிப்லத்தி ஷரீஃபத்தி மஅமூமன் இப்படின்னு சில வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் அக்பர், இப்படித்தான் நீங்கள் தொழுகிறீர்கள். இப்படி தொழ வேண்டும் என்றுதான் உங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இப்படி தொழ வேண்டும் என்பதுதான் ஷாஃபி மதுஹபின் சட்டம் என்று உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல்ல போய் நின்று கொண்டு இமாமை பின்பற்றும் பொழுது உஸல்லி ஃபர்லு லுஹ்ரின்னு ஒரு வாசகம் சொல்றீங்களே, இது மதுஹப்லான சொல்றீங்க. நாம் கேட்கிறோம், இந்த மாதிரி சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி தந்த ஆள் யார்? ரசூலுல்லாஹ் தொழுதார்களா இல்லையா? புதுசா நீங்க கண்டுபிடிச்சதா தொழுகை? 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா? தொழுகையை சொல்லித் தருவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலையா? சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று சொல்லவில்லையா? மெம்பர்ல தொழுது காட்டி நீங்கள் என்னை பார்த்து தொழுங்கள் சொல்லிவிட்டு நான் ஏன் மெம்பர்ல தொழுதேன் தெரியுமா? நான் எப்படி தொழுகிறேன் என்று பார்த்து